கதை 32. கடல் கன்னி. தென் மாநிலத்தைச் சேர்ந்த கடற்கரை பகுதியில் மணல்மேடு என்னும் ஊர் இருந்தது. அங்குள்ள ஒரு மீனவர் குப்பத்தில் பாண்டி என்னும் மீனவன் தன் மனைவியுடன் வசித்து வந்தான். அவன் மனைவியின் பெயர் ராசாத்தி. சொந்தமான குடிசையில் வசித்து வந்தனர். சொந்தமாக கட்டுமரமும் இருந்தது. தினமும் பாண்டி கட்டுமரத்தில் வலைகளுடன் கடலில் சென்று ஆழம் குறைவான பகுதிகளில் வலையை வீசி மீன்களை பிடித்து வந்தான். பின்பு அவற்றை விற்று வாழ்க்கையை நடத்தி வந்தான். இந்த தம்பதியருக்கு குழந்தை இல்லை. ஒரு நாள் வழக்கம் போல கடலுக்கு சென்று மீன்களை பிடித்து வந்தான். கட்டுமரத்தை மற்றவர் உதவியுடன் கடற்கரையில் உள்பக்கமாக சற்று தூரத்தில் நிறுத்தினான். மனைவி 2 கூடைகளை கொண்டு வந்து வைத்திருந்தாள். மீன்களை வலையிலிருந்து எடுக்கும்போது சில வேண்டாத கடல் வாழ் ஜீவன்களும் வலையில் மாட்டிக்கொள்ளும். மீனவர்கள் அவற்றை தூர எறிந்து விடுவார்கள். ஒரு மீனை எடுத்து மணலில் வைத்தான். உற்று பார்த்தான். அது 6 அங்குல நீளமுள்ள தங்க மீன். அதற்கு உயிர் இருந்தது. மீனவ நண்பரே என்று ஒரு சத்தம் கேட்டது. சுற்றுமுற்றும் பார்த்தான். யாரையும் காணோம். கீழே போடப்பட்டிருந்த தங்க மீன் பேசியது. அந்த மீன் தொடர்ந்து பேசலாயிற்று. மீனவ நண்பரே, என்னை மீண்டும் கடலில் விட்டு விடுங்கள். என்னை காப்பாற்றிய புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் என்றது. அதற்கு பாண்டி, நான் பாவ புண்ணியம் எல்லாம் பார்த்தால் தொழில் செய்ய முடியாது. உன்னை ஒரு கண்ணாடி சீசாவில் போட்டு வைத்தால் கடற்கரைக்கு வருவோர் சுமார் 50 ரூபாய் கொடுத்து வாங்கிக் கொள்வார்கள். அதை ஏன் கெடுக்க பார்க்கிறாய் என்றான். தங்க மீன் தொடர்ந்தது. நண்பரே, என்னை மீண்டும் கடலில் விட்டு விடுங்கள். நான் ஒரு சில தினங்கள் கழித்து உங்களுக்கு நல்ல பரிசு கொடுப்பேன் என்றது. பாண்டி பலமாக சிரித்தான். நீ கடலில் வாழும் ஜீவன் எனக்கு பரிசு தருகிறேன் என்று கூறியது சிரிப்பைத்தான் தருகிறது என்றான். மீன் தொடர்ந்து பேசியது. தாங்கள் கூறியது போலவே 50 ரூபாய்க்கு என்னை விற்றால் உங்களுக்கு காசு கிடைக்கும். ஆனால் என்னை வாங்கி செல்பவர்கள் சரியாக என்னை பராமரிக்காமல் விட்டுவிட்டால் சில நாட்களில் நான் உடல் நலம் குன்றி இறந்துவிட நேரிடும். நான் வாக்கு தவற மாட்டேன். ஒரு முறை என்னை பரீட்சை செய்து பாருங்கள், உண்மையை உணர்வீர்கள் என்றது. பாண்டிக்கு அன்று நிறைய மீன்கள் கிடைத்ததால் சரி, இந்த தங்க மீனும் கெஞ்சுகிறது, மீண்டும் கடலில் விட்டு விடுகிறேன் என அதை தூக்கி கொண்டு கடலை நோக்கி சென்றான். அந்த மீன் அவனிடம், இன்றையிலிருந்து 7வது நாள் மாலை 5 மணிக்கு இதே இடத்தில் வந்து காத்திருங்கள். நான் தவறாமல் பரிசுடன் வந்து உங்களை சந்திக்கிறேன் என்று கூறியது. பாண்டி அந்த மீனை கடலில் விடுவதற்கு முன் அந்த மீன், என் உயிர் காத்த உத்தமரே, என் ஆயுள் பரியந்தம் உங்கள் உதவியை மறக்க மாட்டேன் என்று கூறியது. அதை கடலில் பாண்டி விட அது மறைந்தது. பாண்டிக்கு ஏதோ கனவு கண்டது போல ஒரு அனுபவமாய் இது இருந்தது. மீன்களை விற்றுவிட்டு வீட்டிற்கு சென்று சாப்பிட்டு விட்டு ஓய்வெடுத்தான். 7 நாட்கள் வேகமாக நகர்ந்தன. பாண்டி அந்த தங்க மீன் கூறியது போல அதை விட்ட அதே கடற்கரைக்கு வந்து நின்றான். வெகு நேரம் காத்திருந்தும் மீன் வருவதாக தெரியவில்லை. சுமார் 1 மணி நேரம் ஆனதும் இனியும் ஏன் காத்திருக்க வேண்டும் என்று நினைத்தான். பிறகு வீட்டிற்கு செல்லலாம் என பாண்டி சிறிது தூரம் நடந்தான். அப்பொழுது அவன் மனதில், 6 அறிவு படைத்த மனிதனே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில்லை, கேவலம் அந்த மீன் எப்படி காப்பாற்றப் போகிறது என்று நினைத்தான். சிறிது தூரம் நடந்திருப்பான். நண்பரே என்று ஒரு குரல் கேட்டது. கடலை நோக்கி பார்த்தான். மீண்டும் அதே குரல் ஒலிக்கத் தொடங்கியது. கடலை நோக்கி நடந்தான். கடலில் சுமார் 3 அல்லது 4 அடி ஆழத்திற்கு வாருங்கள் என்று குரல் ஒன்று கேட்கவே
அவ்வாறே செய்தான். திக்கு முக்காடி போனான். அங்கே அவன் பார்த்தது ஒரு அழகான நீண்ட கூந்தலுடன் 2 கைகள், பார்ப்பவரை மயங்க செய்யும் வசீகரமான தோற்றம், சிவந்த நிறம், இடுப்பு வரை பெண் உருவம், அதற்கு கீழ் மீன் வடிவில் கடைசியில் வாளுடன் காணப்பட்டது. பாண்டி அதை பார்த்ததும் அது ஒரு கடல் கன்னி என்பதை உணர்ந்தான். பாண்டி கடல் கன்னியிடம், எனக்கு பரிச்சயமான தங்க மீனை தேடி வந்தேன், பார்க்க முடியவில்லை, நான் போய் வருகிறேன் என்றான். உடனே அந்த கடல் கன்னி, நண்பரே, நான் தான் அந்த தங்க மீன் என்றது. உடனே பாண்டி, ஒரே குழப்பமாக உள்ளதே என்றான். கடல் கன்னி, இதில் குழப்பத்திற்கு ஒன்றுமில்லை நண்பரே, நீங்கள் உங்கள் கையால் என்னை தொட்டு தூக்கி கடலில் விட்டு சென்ற சில மணி நேரத்தில் என் உருவம் கடல் கன்னியாக மாறிவிட்டது. அது எப்படி என்றான் பாண்டி. நான் கூறுகிறேன் கேளுங்கள் என்று கடற்கன்னி தொடர்ந்தது. சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன் கடற்கரையை ஒட்டி உள்நாட்டில் ஒரு பெரிய சோலை ஒன்று இருந்தது. அப்போது நான் வாலிப பெண்ணாக மனித ரூபத்தில் தான் இருந்தேன். அந்த சோலையில் நிறைய தென்னை மரங்கள், பழமரங்கள் மற்றும் அருவி எல்லாம் காணப்படும். நானும் எனது 7 தோழிகளும் அதில் ஆடுவதும் பாடுவதுமாக நேரத்தை போக்கிக் கொண்டு அங்கே உள்ள பழங்களை சாப்பிடுவோம், அருவி நீரை குடிப்போம், அருவியில் நெடுநேரம் குளிப்போம். நாங்கள் போடும் சத்தம் விண்ணை எட்டும் அளவிற்கு கூச்சல் அதிகமாக இருக்கும். ஒரு நாள் மரத்தடியில் தவம் செய்து கொண்டிருந்த முனிவர் ஒருவர் எழுந்து வந்து, இங்கு கூச்சல் போட்டு என் தவத்தை ஏன் கெடுக்கிறீர்கள்? இடமா இல்லை, வேறு பக்கம் சற்று தொலைவில் சென்று கூச்சல் போடுங்களேன், இங்கிருந்து என் தவத்தை ஏன் கெடுக்க வேண்டும் என்றார். நாங்கள் அவர் கூறியதையெல்லாம் காதில் போட்டுக் கொள்ளவில்லை. காரணம், வாலிபமிடுக்கு வேண்டுமென்றே தினமும் அவர் தவம் செய்யும் மரத்திற்கு அருகாமையில் மிகுந்த சத்தத்துடன் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருந்தோம். ஒரு நாள் நாங்கள் இறைச்சலிட தவத்திலிருந்து கண் விழித்த முனிவர் எழுந்து வந்து கமண்டலத்திலிருந்து தண்ணீரை எடுத்து எங்கள் மேல் தெளித்து, எல்லோரும் தங்க மீன்களாக மாறுவீர்கள், சற்று நேரத்தில் வீசப்போகும் காற்றில் கடலுக்கு அடித்துச் செல்லப்படுவீர்கள் என்றார். உடனே எல்லோரும் அவருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு, இதற்கு பரிகாரமே இல்லையா என்று கேட்டோம். இதற்கு அந்த முனிவர், ஆடவர் கை உங்கள் மேல் பட்டவுடன் மீனாக இருக்கும் நீங்கள் கடல் கன்னிகளாக மாறுவீர்கள் என்று கூறினார். சற்று நேரத்தில் காற்று வந்து எங்கள் எல்லோரையும் கடலுக்குள் கொண்டு சென்றது. எல்லோரும் தங்க மீன்களாக மாறினோம். மற்ற மீன்கள் என்ன ஆனார்கள் என்று பாண்டி கேட்க, வேறு பெரிய மீன்கள் அவைகளை விழுங்கிவிட்டன. நான் ஒருவள் மட்டும் உயிர் தப்பினேன் என்று கூறிக்கொண்டே கையில் இருந்த வைரக்கல் பதித்த மோதிரம் ஒன்றை பாண்டியிடம் கொடுத்து, இந்த மோதிரத்தில் உள்ள கல் மிகவும் விலை உயர்ந்தது, தாங்கள் இதை விற்றால் பெரிய தொகை கிடைக்கும், அதை கொண்டு ஒரு பெரிய வீடு வாங்கி அதில் சிறப்பாக வாழுங்கள். மேலும் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மாலை 5 மணிக்கு இதே இடத்திற்கு வந்தால் என்னை சந்திக்கலாம். சிறிது நேரம் நாம் பேசிக்கொண்டு இருக்கலாம். பிறகு பாண்டி கடல் கன்னியிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு மோதிரத்துடன் குடிசைக்கு திரும்பினான். தன் மனைவி ராசாத்தியிடம் மோதிரத்தை காட்டி நடந்தவைகள் எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் கூறினான். பிறகு அவளிடம், இந்த விஷயம் ரகசியமாகவே இருக்கட்டும், யாரிடமும் இதை பற்றி பேச வேண்டாம் என்றான். ஒரு சிறிய துணியில் மோதிரத்தை பொதிந்து வைத்தான். சில நாட்கள் கழித்து பாண்டி தன் நண்பன் லோகநாதனுடன் மோதிரத்தை விற்பதற்காக அருகில் உள்ள நகரத்திற்கு சென்றான். ஒரு சில வியாபாரிகள் விற்க முயலும் போது மிகவும் குறைவான விலைக்கு கேட்டனர். அவர்களுடைய பேச்சும் நடவடிக்கையும் பாண்டிக்கு சந்தேகம் கொடுக்கவே அவன் வேண்டாம் என்று திரும்பிவிட்டான். சிறிது நாட்கள் கழித்து விற்றுக்கொள்ளலாம் என முடிவு செய்து இருவரும் கொஞ்ச தூரம் நடந்தார்கள். அங்கே ஒரு பெரிய நகை கடையை கண்டனர். உள்ளே சென்றனர். அந்த கடைக்காரர் மோதிரத்தை வாங்கி பார்த்துவிட்டு, இதில் உள்ள கல் வைடூரியம்,
மிகவும் விலை மதிப்பு வாய்ந்தது. நான் 3,00,000 பணம் தருகிறேன். அதற்கு மேல் இது போகாது. நீங்கள் என்னை நம்பினால் விற்கலாம். முடிவு செய்வது உங்கள் பொறுப்பு என்றார். பாண்டி சிறிது நேரம் யோசனை செய்துவிட்டு இந்த நகை கடைக்காரர் பேச்சில் நம்பிக்கை உண்டாகவே விற்க சம்மதித்தான். மோதிரத்தை வாங்கி கொண்டு உள்ளே சென்ற கடைக்காரர் சிறிது நேரத்தில் ஒரு தகர பெட்டியுடன் வந்து அதை திறந்து காட்டி இதில் 3,00,000 பணம் உள்ளது என்று கூறி அதை பூட்டி பாண்டியிடம் சாவியை கொடுத்து, இருவரும் இதை எடுத்துக்கொண்டு பத்திரமாக போய் வாருங்கள் என்று கூறி அனுப்பி வைத்தார். பாண்டி வீட்டை அடைந்ததும் மனைவியிடம் நடந்ததை கூறினான். பெட்டியை ஒரு கயிற்று கட்டிலுக்கு கீழே வைத்து ஒரு பெரிய போர்வையால் கட்டிலின் கீழ் தரையை தொடும் அளவிற்கு அந்த போர்வையை கொண்டு மூடினான். ஒரு நாள் பாண்டி எப்போதும் போல கடலுக்கு மீன் பிடிக்க சென்றான். பக்கத்து குப்பத்தில் இருந்து ராசாத்தியின் அண்ணன் முத்து மாதம் ஒரு முறை தங்கையை பார்த்து விட்டு போக வருவான். ஒவ்வொரு முறையும் நிறைய பலகாரங்கள், பழங்கள் போன்றவற்றை வாங்கி வருவான். ராசாத்தி அண்ணனுக்கு சாப்பாடு பரிமாறிவிட்டு அவனிடம், நீ ஓய்வெடுத்துக்கொள், நான் சற்று தொலைவில் உள்ள கிணற்றுக்கு சென்று நல்ல தண்ணீர் குடிக்கவும் சமைப்பதற்காகவும் கொண்டு வர வேண்டும் என்று கூறி 2 குடங்களையும் தூக்கி கொண்டு சென்றாள். கட்டிலில் படுக்கலாம் என்று அருகில் போன முத்துவுக்கு, ஏன் இந்த கட்டிலை தரை மட்டும் போர்த்தி வைத்திருக்கிறார்கள் என ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. பிறகு போர்வையை சுருட்டினான். அவன் பார்வை கட்டிலின் கீழ் சென்றது. பெட்டியை பார்த்து கையில் எடுத்தான். பூட்டப்பட்டு இருந்தது. ஏதேனும் விலை உயர்ந்த ஆபரணங்கள் அல்லது பணம் உள்ளே இருக்கலாம் என சந்தேகித்தான். உடனே விரைந்து செயல்பட்டான். பெட்டியை தூக்கி கொண்டு குடிசைக்கு வெளியே சிறிது தூரம் நடந்து அங்கு மணலில் தன் கைகளால் குழி தோண்டி பெட்டியை புதைத்தான். அந்த இடத்தை அடையாளம் காண கையில் கிடைத்த 2-3 கற்களை எடுத்து அந்த இடத்தில் போட்டு வைத்தான். பிறகு குடிசைக்கு வந்து கட்டிலை முன்போல் போர்த்தி விட்டு சிறிது நேரம் படுத்திருந்தான். மாலை நேரம் வரவே தன் வீட்டிற்கு போக எழுந்து குடிசைக்கு வெளியே வந்தான். ராசாத்தி குடிசைக்கு வெளியே உட்கார்ந்திருந்தாள். அவளிடம் சொல்லிவிட்டு தன் குப்பத்தை நோக்கி முத்து நடந்தான். சில நாட்கள் கழிந்தன. பாண்டி ஒரு நாள் போர்வையை கட்டிலை விட்டு சுருட்டி எடுத்தான். திடுக்கிட்டான். ஏன் திடுக்கிட வேண்டும்? கட்டிலுக்கு அடியில் அவன் வைத்திருந்த தகரப்பெட்டியை காணவில்லையே. உடனே லோகநாதன் குடிசைக்கு விரைந்து அவனை அழைத்து கொண்டு தன் குடிசைக்கு வந்து சேர்ந்தான். பாண்டி லோகநாதனை நோக்கி, பெட்டியை பற்றிய விவரம் உனக்கும் எனக்கும் மட்டுமே தெரியும். எங்கு வைத்திருந்தாலும் உடனே உண்மையை கூறிவிடு, இல்லாவிட்டால் உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் என்று கூறி அவனை அடிக்கத் தொடங்கினான். லோகநாதன் அழுது கொண்டே, பாண்டியண்ணே, நாம் இருவரும் நண்பர்களாக அல்ல, உடன் பிறந்தவராக அல்லவா பழகினோம். நீங்கள் எங்கு சென்றாலும் என்னைத்தானே உங்களோடு அழைத்து செல்வீர்கள். எத்தனை முறை உங்கள் வீட்டில் சாப்பிட்டு இருப்பேன். உண்ட வீட்டிற்கு 2 செய்வேனா? எனக்கு பெட்டியை பற்றி ஒன்றும் தெரியாது. வீணாக என் மீது சந்தேகப்பட வேண்டாம் அண்ணா என்றான். அதற்குள் ராசாத்தி வந்து, லோகுவை அடிக்காதீர்கள், அவர் பெட்டியை எடுத்திருக்க நியாயமில்லை என்று கூறி முடித்தவள் அவளுக்கு நினைவுக்கு வரவே தன் அண்ணன் முத்து சில நாட்களுக்கு முன் வந்து போனதை தெரிவித்தாள். பாண்டி, லோகு, ராசாத்தி மூவரும் முத்து வசிக்கும் அருகில் உள்ள மீனவர் குப்பத்திற்கு விரைந்தனர். முத்து குடிசைக்கு வெளியே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தான். மூவரையும் கண்டவுடன் வெலவெலத்து போனான். பாண்டி அவனிடம், முத்து, அந்த பெட்டியை எடுத்தாயா? எங்கு வைத்திருக்கிறாய்? உடனே கொடுக்க முடியுமா முடியாதா? உடனே முத்து, பெட்டியா? என்ன பெட்டி? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே என்றான். உடனே பாண்டி, இப்பொழுது புரிய வைக்கிறேன் பார் என்று கூறி அவன் முதுகில் 2 குத்து விட்டான். உடனே முத்து, என்னை அடிக்காதே பாண்டி, நான் தான் எடுத்தேன், கடற்கரை மணலில் புதைத்து வைத்திருக்கிறேன் என்றான். என்னோடு வாருங்கள், எடுத்து தருகிறேன் என்று அவர்கள் மூவரையும் கூட்டிக் கொண்டு தான் பெட்டியை புதைத்து வைத்திருந்த இடத்தை அடையாளம் கண்டு தோண்டி எடுத்து கொடுத்தான். அதை வாங்கி கொண்டு பாண்டி சற்று தூரம் தள்ளி சென்று
தான் கொண்டு வந்திருந்த சாவியை போட்டு பார்த்து பெட்டியை திறந்து பார்த்தான். பணம் கலையாமல் அப்படியே பத்திரமாக இருந்தது. மீண்டும் பெட்டியை பூட்டினான். உடனே பாண்டி முத்துவை பார்த்து, நம்பிக்கை துரோகியே, நீ இனிமேல் என் குடிசை பக்கம் வந்தால் உன் காலை வெட்டி விடுவேன் என்று கூறி பெட்டியை எடுத்துக்கொண்டு ராசாத்தி, லோகு ஆகியோருடன் தன் குடிசைக்கு வந்து சேர்ந்தான். பாண்டி லோகுவிடம், நான் உன் மீது வீணாக சந்தேகப்பட்டு உன்னை அடித்து விட்டேன், என்னை மன்னித்துக்கொள் என்றான். அதற்கு லோகநாதன், அண்ணா, உங்கள் மனநிலை எனக்கு புரிந்து விட்டது. உங்கள் மீது எனக்கு வருத்தம் இல்லை. பெட்டி கிடைத்தது மிகவும் நல்லதாக போயிற்று. பெட்டி மட்டும் கிடைக்காது இருந்தால் என்னை கொன்றே போட்டிருப்பீர்கள் என்றான். மூவரும் பலமாக சிரித்தனர். ஒரு சில மாதங்கள் கழித்து மணற்பரப்பை தாண்டி அருகிலேயே உள்ள ஊரில் புதிதாக கட்டப்பட்ட ஒரு பெரிய வீடு ஒன்று விலைக்கு வந்தது. பாட்டி அதை வாங்கி அவனும் அவன் மனைவியும் அங்கு சென்று குடியேறினார்கள். இந்த வீட்டை வாழும் வீடாகவும் மீனவர் குப்பத்து குடிசையை தொழில் செய்யும் இடமாகவும் வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்தனர். பாண்டி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மாலை 5 மணிக்கு கடற்கரைக்கு சென்று கடற்கன்னியை சந்தித்து சிறிது நேரம் பேசிவிட்டு வருவதை வழக்கமாக கொண்டிருந்தான். தனக்கு உதவி செய்த பாண்டியை கடற்கன்னி மறக்கவில்லை. பாண்டியும் தன் வாழ்வில் முன்னேற்றம் காண உதவிய கடற்கன்னியை மறக்கவில்லை.